நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்ன? ஒரே நாடு ஒரே தேர்தல் கோஷத்தை மறுபடியும் பாஜக கையில் எடுத்திருக்காங்க. வழக்கம் போலவே எதிர்கட்சிகள் எதிர்குரலும் எழுப்புறாங்க. இந்த வீடியோல ஒரே நாடு ஒரே தேர்தல்னா என்ன, இந்தியாவில் அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான சாத்தியங்கள் இருக்கா, பாஜக எடுக்கக்கூடிய ரிஸ்கான நடவடிக்கையா அவங்களால அதை செயல்படுத்த முடியுமா அப்படிங்கக்கூடிய 3 கோணங்கள்ல தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல். நம்ம நாட்டில் இப்ப தேர்தல் அமைப்பு முறை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் ஒரு கட்டத்துல நடக்கும். அதே போன்று மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் இன்னொரு காலகட்டத்தில் நடக்கும். அதே போன்று உள்ளாட்சி தேர்தல், அதாவது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சாதாரண ஒரு பஞ்சாயத்து தலைவர் தேர்தல்ல இருந்து பேரூராட்சி தலைவர், மாநகராட்சி தலைவர், நகராட்சி தலைவர் இருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் இது ஒரு தடவை நடக்கும். அப்படி ஒரு காலகட்டத்துக்கான ஒரே பதவிகளுக்கான 5 ஆண்டு பணியிடத்துக்கான தேர்தல் என்று சொல்வது எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு காலத்திலும், எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு காலத்திலும், அதே போன்று ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷன் என்று சொல்லக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளுக்கான எலெக்ஷன் ஒரு காலகட்டத்திலும் நடக்கும். இந்த இடத்துல தான் பாஜக கடந்த 2014வது ஆண்டுல இருந்து ஒரே வகையான தேர்தல், ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கக்கூடிய கோஷத்தை தொடர்ந்து முன்னெடுத்துட்டு வராங்க. கடந்த 2014 தேர்தல் அறிக்கையிலே கூட பாஜக ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தி பேசியிருந்தாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல்னா எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், அது முடிந்த 100 நாட்கள்ல கிட்டத்தட்ட உள்ளாட்சி தேர்தல் 3 தேர்தல்களும் ஒரே காலகட்டத்தில் நடக்கிறது தான் இந்த முறை. இந்த முறை இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கா அப்படின்னு கேட்டா கடந்த காலங்களில் இருந்திருக்கு. 1947 ஆண்டுல நம்ம இந்திய நாடு விடுதலை அடைஞ்சிச்சு. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகள் அந்நியருக்கு அடிமைப்பட்டு கிடந்த இந்த பாரத நாடு, வாராது வந்த மாமனியாய் வந்த மகாத்மா காந்தியடிகள் உட்பட பல்வேறு பேருடைய தியாகம் நிறைந்த வீர போராட்டத்தினால 1947 விடுதலை அடைஞ்சிச்சு. 1950வது ஆண்டுல தான் நமக்கான கான்ஸ்டிடியூஷனல் லா அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு எழுதப்பட்டுச்சு. அது அமலுக்கும் வந்துச்சு. 1951ல இருந்து 1967 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை அமல்ல இருந்துச்சு. அதாவது அந்த காலகட்டத்தில் 51 முதல் 67 வரை எம்பி எலெக்ஷன் எப்ப நடக்குதோ அதனோடு சேர்ந்துதான் எம்எல்ஏ எலெக்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. 1968ல முதன் முறையா சில சட்டமன்றங்கள்ல, சில மாநிலங்கள்ல சட்டமன்றம் கலைக்கப்பட்டுச்சு. 1969லயும் சில மாநிலங்கள்ல சட்டமன்றம் கலைக்கப்பட்டுச்சு. 1970வது ஆண்டுல பாராளுமன்றமே கலைக்கப்பட்டுச்சு. இப்படி திடீர்னு கலைக்கப்படக்கூடிய சட்டமன்றங்கள் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்விளைவா, நாடாளுமன்றத்துக்கு ஒரு நேரத்திலையும் சட்டமன்றத்துக்கு இன்னொரு நேரத்திலையும் தேர்தல் நடக்குது அப்படிங்கிறது தொடர்கதையாச்சு. ரொம்ப உதாரணமா இதுக்கு நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கலாம். கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடந்துச்சு. திமுக ஆட்சி கட்டில வந்து அமர்ந்தாங்க. 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்து சற்றேறக்குறைய 2.5 ஆண்டுகளுக்கு பின்புதான் 2024ல நமக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. இந்த பாரதத்துடைய பிரதமரா, இந்திய தேசத்துடைய பிரதமரா நரேந்திர மோடி பொறுப்பேற்றுக் கொண்டார். சோ இப்ப மீண்டும் பாஜக என்ன ஒன்றை நிறுவ முயலுதுன்னா, 1951ல இருந்து 1967 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தானே இருந்துச்சு. எம்எல்ஏ எலெக்ஷனை தனியா, எம்பி எலெக்ஷனை தனியா நடத்துறதுங்கிறது தேவையில்லாத கால விரயம் ஏற்படுது, நேர விரயம் ஏற்படுது. அதனால எம்எல்ஏ எலெக்ஷனையும் எம்பி எலெக்ஷனையும் சேர்த்து நடத்திடுவோம். அது முடிந்து 100 நாட்கள்ல உள்ளாட்சி அமைப்புகளுக்கு, அதாவது பஞ்சாயத்து தலைவர், பேரூராட்சி தலைவர், அதே போன்று நகராட்சி தலைவர், மாநகராட்சி மேயர் உட்பட பதவிகளுக்கு அது முடிந்த 100 நாட்கள்ல தேர்தல் நடத்திடுவோம் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை 2014 தேர்தல் அறிக்கையிலிருந்தே சொல்லி வராங்க. அதுல ரொம்ப குறிப்பா பாஜக அரசு முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த கொண்ட ஒரு குழுவையும் அமைச்சிருந்தாங்க. அந்த குழு தன்னுடைய அறிக்கையும் சமர்ப்பிச்சிருந்துச்சு. அந்த அறிக்கைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில நேற்று நடைபெற்ற கூட்டத்துல ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. இது சாத்தியமா, நடைமுறைப்படுத்த முடியுமா அப்படிங்கிறது 2வது கொஸ்டின்ல நம்ம பேசுறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவுடைய கட்டமைப்புல தேர்தல் ஆணையத்துடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, தேர்தல் ஆணையத்துக்கு என்று தனித்த எம்ப்ளாயிஸே கிடையாது. அவங்க அந்த பணிக்கே ஆசிரியர்கள் வாங்க, அவங்க வாங்க, இவங்க வாங்கன்னு சேர்த்து எல்லாரையும் சேர்த்துதான் பாதுகாப்பு படை அதிகாரிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் எல்லாரையும் சேர்த்துதான் ஒரு தேர்தல் நடத்துறதுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கப்படுது. இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரே நாடு ஒரே தேர்தலை பத்தி பேசுறோம். நம்ம பாராளுமன்ற தேர்தலே 9 கட்டங்களா நடத்தி முடிச்சுதான் உட்கார்ந்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல்னா நாடு முழுவதும் ஒரே காலகட்டத்தில் 1 மாசத்துல தேர்தல் நடத்துறது சாத்தியமா? ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கே கிட்டத்தட்ட 9 கட்ட தேர்தல், 7 கட்ட தேர்தல், 6 கட்ட தேர்தல் தான் பல கட்டங்களா தேர்தல் நடத்த வேண்டியிருக்கு. அப்படி இருக்கும்போது இது தேவையற்ற சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குரல் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொன்று மிக முக்கியமான விஷயம் இருக்கு. மத்திய பாஜக அரசு இது தொடர்பா மசோதாவை தாக்கல் செய்ய இருக்கு அப்படின்னா, இந்த மசோதா அங்கீகரிக்கப்பட்டாலும் மட்டும்தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அமலுக்கு வரும். அதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு. அந்த சிக்கல்களை பத்தி தான் நம்ம அடுத்து நம்ம பேசிருக்கோம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அமல்படுத்தணும்னா அதற்கு முன்பு இந்த பாஜக அரசு 100 நாட்களை நேற்று முன்தினம் நிறைவு செஞ்சிருந்தாங்க. அந்த 100 நாட்கள்ல பல திருத்த மசோதாக்கள்ல கை வைக்க பார்த்து
எதிர்கட்சிகளுடைய வலுவான எதிர்ப்பினால வேற வழி இல்லாம சமாதானமா இருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கு, வக்பு சட்டத்திருத்த மசோதா. அந்த வக்பு சட்டத்திருத்த மசோதாவை பொறுத்தவரை இப்ப பாராளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய பரிசீலனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா மத்திய அரசுல நேரடி நியமனம், அதுவும் எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பால ரத்து செய்யப்பட்டிருந்துச்சு. அதே மாதிரி இண்டெக்ஸேஷன் ரத்து, அதுவும் எதிர்கட்சிகளுடைய வலுவான எதிர்ப்பால, மக்கள் கிட்ட வந்த எதிர்ப்பால ரத்து செய்யப்பட்டுருச்சு. சோ கடந்த 10 ஆண்டுகள்ல பாஜக தனிப்பெரும்பான்மை பலத்தோடு இருந்தாங்க. அப்ப இதெல்லாம் செய்திருக்கலாம். ஆனா இப்ப செய்யறது இன்னும் கொஞ்சம் குடைச்சலை ஏற்படுத்தும். என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விஷயத்துல ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்தணும்னா மிக முக்கியமான ஒரு அடிப்படை விதி இருக்கு. அதாவது என்னன்னா, கான்ஸ்டிடியூஷனல் லாலையும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படிங்கிறது அரசியல்வாதிகளுக்கான ஒரு சட்டம். அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்திலையும் கான்ஸ்டிடியூஷனல் லாலையும் திருத்தம் செய்யணும். அப்படி திருத்தம் செய்யறது சாத்தியமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இன்றைக்கு நாட்டுல மெஜாரிட்டியான ஒரு கவர்மெண்டா பிஜேபியினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இருந்தாலும் கூட மக்களவையில் இருக்கக்கூடியதுல 2 பங்கு உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை. மக்களவையில மொத்தம் இருக்கக்கூடிய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 543. அதுல பாஜக கூட்டணியை தாண்டி அந்த 543ல 234 பேர் இந்தியா கூட்டணிக்கும் இருக்காங்க. சோ 2 பங்கு மக்களவையில சாத்தியம் இல்லை. மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய 245 உறுப்பினர்கள்ல 2 பங்கு பேர் தேவை. ஆனா பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அங்கு 112 பேர் தான் இருக்காங்க. சோ இது பாஜகவுக்கு இதை அமல்படுத்த நினைக்கிறதுன்னு சொல்றது கடுமையான சிக்கல்களை, கடுமையான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும். அதையெல்லாம் மீறி பாஜக இதை செயல்படுத்த போகிறதா? ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மாநில சுயாட்சியை சிதைக்கும் அப்படின்னு ஒரு பார்வையும் பார்க்கப்படுது. ஏன்னா ஒரு மாநிலம் இருக்கு, அந்த மாநிலத்துல திடீர்னு ஒரு ஆட்சி கவுந்துருச்சு, கட்சி தாவல் சட்டத்தின்படி சில எம்எல்ஏக்கள் கட்சி மாறிட்டாங்க, அதனால அந்த ஆட்சி கவுந்துருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட, ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து ஒரு முதல்வருடைய ஆட்சி கவிழ்க்கப்படுது, ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி வீழ்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டா கூட அங்கு உடனடியாக ஜனாதிபதி ஆட்சியை தான் அந்த காலகட்டம் வரை அமல்படுத்த முடியும். இது ஒரு மாநில சுயாட்சியை சிதைப்பதற்கான முயற்சி அப்படின்னு எதிர்கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதுடைய உள்ளர்த்தமே நாட்டினுடைய பொருளாதார வளத்தை பாதுகாக்கிறது. இன்னும் சொல்ல போனா நிறைய மனித வளத்தை, நிறைய அதிகாரிகளை, நிறைய பணத்தை நம்ம வெவ்வேறு காலகட்டங்கள்ல தேர்தலுக்காக செலவு பண்றோம், இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுதான் அப்படின்னு பாஜக விளக்கம் கொடுத்திருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா? இதை நீங்க எப்படி பாக்குறீங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்.